வாமா இந்திரா. ஆ. ம். என்ன விஷயம்? இல்ல நீ நர்ஸ் வந்திருக்கிறதா சொன்னாங்க. அதான் உங்க ஹெல்த் கண்டிஷனை பத்தி கேட்டுட்டு போலான்னு வந்தோம். சிஸ்டர், அண்ணியோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு? பிபி சுகர்லாம் நார்மலா இருக்கு. இப்போ வேலைக்கு கரெக்டா மாத்திரை எடுத்துக்கிறாங்க. இத அப்படியே மெயின்டைன் பண்ண சொல்லுங்க. மேடம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதனால விட்டமின் இன்ஜெக்ஷன் டாக்டர் போட சொன்னாங்க. மம்மி இன்னும் அமைதியா நிக்கிற? ஆண்டு கிட்ட போய் பேசு. ஏய், கொஞ்சம் பொறுமையா இருடே. நர்ஸ் போகட்டும், அப்புறம் பேசுறேன். போமா. பாட்டி, இலக்கியா இன்னும் சிக்கன் பிரியாணி தின்னு முடிக்கல போல இருக்கே. வரடி. ஏய் லக்கி, ஆனந்த் புலம்பிட்டு இருந்தா போதுமா? வெரைட்டி அவன் நல்ல எலும்பு எடுக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு சிக்கன் எலும்பு தட்டி தட்டி சாப்பிட்டுட்டு இருக்கிற. பாட்டி, இந்த சிக்கன் ரொம்ப சூப்பரா இருக்கு பாட்டி. நல்லா திருட்டு குண்டா ஏட்டப்படுத்து தூங்குடி. அந்த அமெரிக்காக்காரி ஆனந்த் பையில வளைச்சு போட போறா. எனக்கு மட்டும் ஆனந்த் கிடைக்கலன்னு வச்சுக்கோயா, உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டு கொன்னுடுவேன். ஏய் ஓட்டனோ. என்ன கதை சாத்தி இருக்கு? பாட்டி, ஐயோ பாட்டி, கதவு வெளியில தாப்பால் போட்டுருக்கு பாட்டி. ஏய், எல்லாம் அந்த அமெரிக்காக்காரி பண்ற வேலை தாண்டி. ஏய், நமக்கு ஏதோ தெரியக்கூடாதுன்னு வெளியில ஏதோ பண்றா. ஆனா என்னன்னு தான் ஒண்ணுமே புரியல. ஐயோ, இப்ப 3 பேரும் வசமா மாட்டிக்கிட்டோமே. அங்க ஒண்ணு இல்ல. ஐயோ, உடம்பு நல்லாதான் இருக்கு, மனசுதான் சரியில்லை இந்திரா. அர்ஜுன் கல்யாணம் நின்னு போனதுல இருந்து எப்பவும் உங்க அண்ணன் நினைப்பாவே இருக்கு. அவர் இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமான்னு என் மனசு ரொம்ப கலங்குது. அண்ணி, தைரியமா இருங்க. உங்க ஹெல்த் கண்டிஷனை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உங்களால ராத்திரி எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. 2 தூக்க மாத்திரை போட்டாதான் தூக்கமே வருது. ஆமா ஆண்டி, நான் என்ன சொன்னாலும் மம்மி கேட்கவே மாட்றாங்க. நிறைய தூக்க மாத்திரை எடுத்துக்கிறாங்க ஆண்டி. என்ன இந்திரா இது? எதுக்கு தூக்க மாத்திரையெல்லாம் போடுற? அப்புறம் அப்படியே பழக்கமாயிடும். அதை செய்யக்கூடாது. இல்ல நீ, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தூக்க மாத்திரை போட்டாதான் ஏதோ ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி என்ன கவலை உனக்கு? நிறைய இருக்கண்ணே. மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ல முடியல. இங்க இருக்கிற சூழ்நிலை எனக்கு புரியுது. ஆனா நட்சத்திர அப்பாவுக்கு புரிய மாட்டேங்குதே. மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறாரு. என்ன இந்திரா சொல்ற? மாப்பிள்ளை அப்படி என்ன பேசினாரு? ஏதேதோ பேசினார் அண்ணே. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உங்க மனசை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. மனசு என்னென்னவோ கற்பனை கோட்டை கட்டுது. ஆனா கட்டின வேகத்துக்கு எல்லாமே இடிஞ்சு விழுந்துருது. நட்சத்திரா மனசுக்குள்ள ஆசையை வளர்த்து விட்டுட்டு அதை நிறைவேற்ற முடியாம நான் துடிச்சிட்டு இருக்கிறேன். என்ன இந்திரா சொல்ற? புரியுற மாதிரி பேசு. உங்களுக்கு தெரியாதா அண்ணி, என் பொண்ணுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். நான் பிறந்த வீட்டோட சம்பந்தம் வச்சுக்கலான்னு நினைச்சுதான் அமெரிக்கால இருந்து நான் இங்க வந்தேன். ஆனா எனக்கு அந்த குடுப்பினை இல்ல. சொல்லி காட்டுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ணனுக்கு உங்களை பாக்குறப்ப பல பேருக்கு அதுல சம்மதம் இல்ல. ஆனா உங்களை எனக்கு பிடிச்சு போச்சு. கட்னா உங்களை தான் அண்ணனுக்கு கட்டணும்னு சொல்லி பிடிவாதமா இருந்து உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். அன்னைக்கு நான் பிடிச்ச பிடிவாத மாதிரி இன்னைக்கு எனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் உரிமையோட பிடிவாதம் பிடிச்சு கல்யாணத்தை முடிச்சு தர யாருமே இல்லன்னு. எனக்கு அமெரிக்காவில இல்லாத வசதியா? சொத்து வசதி வாய்ப்பெல்லாம் முக்கியம்னு நினைச்சிருந்தா ஏன் சொந்தத்தை தேடி நான் வந்திருக்க மாட்டேன். நட்சத்திராவை இங்க அனுப்பியிருக்கவும் மாட்டேன். நானும் இங்க வந்திருக்க மாட்டேன். அண்ணன் குடும்பத்தோட சம்பந்தம் வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கண்ணே. நேத்து ராத்திரி கூட நட்சத்திர அப்பா போன் போட்டு திட்டுறாரு. இவ்வளவு நாளா நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நட்சத்திராவுக்கும் ஆனந்துக்கும் சம்பந்தம் முடிக்க போறேன்னு சொன்னியே, அது என்ன ஆச்சு? நீ சொன்ன மாதிரி கல்யாணம் முடிக்கலனா உன் அண்ணன் குடும்பத்தோட ஒட்டும் வேணா உறவும் வேணான்னு சொல்றாரு அண்ணி. அவர் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததும்
நான் துடிச்சு போயிட்டேன் அண்ணி. அண்ணன் தான் தெய்வமா இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் வழி நடத்துறாரு. அப்படி இருக்கிறப்போ நட்சத்திர அப்பா அண்ணன் குடும்பத்தோட ஒட்டும் வேணாம் உறவு வேணாம்னு சொல்றப்போ இது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. இந்திரா, நீ இந்த வீட்டு பொண்ணு. நீ எந்த சூழ்நிலையிலயும் மனசு கஷ்டப்படவே கூடாது. எங்க யாரு விட்ட சாபமோ நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப நீயும் மனசு கஷ்டப்பட்டா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்திரா. வேற என்ன நீ பண்ண சொல்றீங்க? மனசுக்குள்ள இருக்கிற ஆதங்கத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் என்ன சொத்துல பங்கு கேட்டா இங்க வந்தேன்? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமேனு தான் நான் வந்தேன். எனக்கு இப்போ விசா முடிஞ்சு போச்சு. நான் நினைச்சு வந்த மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையல. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவளை இங்கிருந்து சுமங்களே கூட்டிட்டு போலான்னு நினைச்சுதான் நான் வந்தேன். ஆனா கன்னி பொண்ணாவே திரும்பவும் அமெரிக்காக்கு அழைச்சிட்டு போயிருவோம் போல இருக்கு. இந்திரா, முதல்ல இந்த மாதிரி பேச்ச நிறுத்து. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆம்பளைங்க ஆத்திரத்துல 4 வார்த்தைங்க பேசதான் செய்வாங்க. அதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுவியா? நான் உன்னை விட்டு கொடுக்கறேனா? அன்னைக்கு நட்சத்திர ஆனந்துக்கு கட்டி வைக்கிறேன்னு உனக்கு சத்தியம் பண்ண வந்தேன். ஆமா நீ சத்தியம் பண்ணி கொடுக்க வந்தீங்க, ஆனா பண்ணல. அதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்திரா, பரவாயில்ல. அன்னைக்கு ஏதோ வசு சொன்னதுனால தயங்குனேன். ஆனா இப்ப இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் இனிமேலும் நான் அமைதியா இருக்க மாட்டேன். உன் பொண்ணு நட்சத்திரா இந்த வீட்ல வாழணும், அவ்வளவுதானே? ஆமா நீ இப்பவே எல்லாரையுமே வரவழைச்சிட்டு அவங்க முன்னிலையில ஆனந்துக்கு நட்சத்திராவை கட்டி வைக்கிறதா நான் வாக்கு கொடுக்கறேன். போதுமா? நட்சத்திரா, அம்மாவை அடிச்சிட்டு போமா. அப்படியே நான் கூப்பிட்டேன்னு எல்லாரையும் வர சொல்லு. ஓகே ஆண்டி. ஆ. மம்மி வா. சரிங்க அண்ணி. போமா. என்னம்மா இது? நீங்கெல்லாம் உள்ள இருக்கீங்க, கதவு வெளியே தாப்பால் போட்டிருக்கு. உள்ள நாங்க ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கோம். மோகர கட்ட நல்லா விளையாடுங்க போங்க. ஹால்ல எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. பாத்தியாடி நம்மள ரூம்குள்ள போட்டு அடைச்சிட்டு அந்த அமெரிக்காக்காரி சத்தம் இல்லாம ஏதோ ஒரு பஞ்சாயத்து கூட்டிருக்கா. நான் தான் சொன்னனே அவ போற வேகமே சரியில்லைன்னு. வா வா வா, என்ன பஞ்சாயத்துன்னு போய் பாப்போம். ஓவ பத்தி வந்து தொலை. வா சனியனே. பாத்தியா? போ 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 போ. வாமா இனியா, எங்கம்மா போயிட்ட? டயர்டா இருந்துச்சு அத்தை, அதான் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். என்னது இது, எல்லாரும் நடு ஹால்ல நிக்கிறீங்க? மீட்டிங் அத்தாச்சி. அண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறாங்க. ஏன் நீங்க அமெரிக்காவுக்கு மூட்டை கட்டுறீங்களா அத்தாச்சி? நான் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன். நினைச்சதுல உறுதியாவும் இருக்கேன். அத உங்ககிட்ட சொல்லலான்னு தான் எல்லாரையும் இங்க வர வச்சேன். நம்ம ஆனந்துக்கு நட்சத்திராவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். பாட்டி என்ன பாட்டி இது? நான் அப்பவே நினைச்சேன், அமெரிக்கா காரி கரெக்டா போட்டு வாங்கிட்டா. உங்க 2 பேருக்கும் சம்மதம் தானே? சம்மதம் தான். ஆனந்த், உனக்குப்பா? டேய், வெக்கப்படாம சொல்லுடா. பயங்கரமா வெக்கப்படுறப்போ ஏற்கனவே பேசினதுதான் இப்ப வெளியில சொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என் அண்ணன் மகளை இந்த வீட்டோட சின்ன மருமகளை ஆக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணி, இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு நானும் என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். நல்ல முடிவு மேடம், என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா எந்த முடிவையும் இன்னைக்கு எடுக்க வேண்டாமே. ஏய்,
அத சொல்றதுக்கு நீ யாரு? கொஞ்சம் பேசாம அமைதியா இருக்கியா? இந்திரா, கொஞ்சம் அமைதியா தான் இரு. அவ என்னதான் சொல்றான்னு கேப்போம். நீ சொல்லு வசு. மேடம், இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, கறி நாள். நல்ல விஷயத்த இன்னைக்கு முடிவெடுக்க வேண்டாம் மேடம். இதோ பாருங்க, தேதி கிளிக்காம இருக்கு. நேத்துதான் கறி நாள். இன்னைக்கு பிரதோஷம், ரொம்ப நல்ல நாள். சாரி மேடம், நான் அதை பார்க்கல. இப்படிதான் எதையும் கவனிக்காம கொள்ளாம நல்ல விஷயம் பேசும்போதுதான் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுறதா? பெரியவங்க நாங்க சேர்ந்து எடுத்த முடிவு. இதுல மூணாவது மனுஷங்க தலையிடுறது நல்லா இல்ல. அத்தாச்சி அத்தாச்சி, மூணாவது மனுஷங்கன்னு நீங்க யார சொல்றீங்க? நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இந்த வீட்டோட சம்பந்தமே இல்லாம இருக்கிறவங்க தான் மூணாவது மனுஷங்க. இந்திரா, இங்க யாருமே மூணாவது மனுஷங்க கிடையாது. எல்லாருமே இங்க ஒண்ணுதான். இந்திராணி, இப்ப நீ பேசுறது தேவையில்லாத விஷயம். நல்ல விஷயம் சொல்லிருக்கேன், எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். ஐயோ அண்ணி, நான் தப்பான அர்த்தத்துல யாரையும் வேறுபடுத்தி பேசல. வீண் விவாதங்கள் தேவையில்ல, அதுக்காக சொன்னேன். இதையே எல்லாருமே விவாதமா பார்க்கணும். ஒரு நல்ல விஷயம் நினைச்சபடி நல்ல விதமா முடியணும். எந்த ஒரு விஷயத்திலயுமே மேடம் எனக்கு சுதந்திரம் கொடுப்பாங்க. அது ஆபீஸ் விஷயமா இருக்கட்டும், இல்ல வீட்டு விஷயமா இருக்கட்டும். நான் சொல்றது அவங்க கேட்பாங்க. அந்த உரிமையில தான் நான் இப்படி சொல்லிட்டேன். ஆமா வசு, ஏன்னா நீ சொல்ற எல்லா விஷயத்திலயுமே எப்பவுமே அர்த்தம் இருக்கும். நல்ல விஷயம் சொல்றதுக்கு எப்பவுமே உனக்கு உரிமை இருக்குமா? ஏதோ குட்டி கலாட்டா பண்றா. அன்னைக்கும் இதே மாதிரி தான் அண்ணி சத்தியம் கொடுக்கும்போது சாமர்த்தியமா பேசி தடுத்துட்டா. இவ திட்டம்லாம் இதுல பழிக்காது மம்மி. ஆண்டி இந்த முடிவுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. மேடம், அந்த உரிமையில இப்ப நான் ஒன்னு கேட்கலாமா மேடம்? என்னம்மா, தாராளமா சொல்லு. இல்ல மேடம், வீட்ல வயசுல மூத்தவங்க இருக்கும்போது இளையவங்களுக்கு கல்யாணம் பேசி முடிக்கிறது அவ்வளோ நல்லா இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மேடம். அதுவும் கல்யாணம் வேற நின்னு போயிருக்கு. அர்ஜுன் சாரும் இனியாவும் அந்த வருத்தத்துல இருக்கிறப்போ இப்போ இந்த முடிவு தேவைதானா மேடம்? பாத்தியா, ஆனந்த அந்த மீனாட்சியோட கோத்து விடணும். அதுக்காக இவளோட வாழ்க்கையவே பணைய வைக்கிறான். இப்ப பாரு, வீல் சேரு அர்ஜுனுக்கும் உனக்கும் சீக்கிரமே கல்யாணம்னு சொல்லும் பாரு. நாங்க என்ன கல்யாணமா பண்ணிட்டோம்? பேசிதானே முடிச்சிருக்கோம். சும்மா ஒப்புக்கு வெத்தலை பாக்க மாத்திக்கிட்டா அர்ஜுன் இனியா கல்யாண மேடையிலேயே இவங்க கல்யாணம் நடத்திடலாமே. என்ன தாச்சு நீங்க? ஏற்கனவே ஒரே மேடையில 2 கல்யாணம் முடிவு எடுத்திருக்கீங்க. இப்ப 3வது கல்யாணமா? ஏய், என்ன சும்மாவே நிக்கிற? ஏதாவது பேசி தொலை. எங்க கல்யாணத்துக்கு ஜோசியர் குறிச்ச நாள் வேற நெருங்குதத்த. நீ கவலைப்படாத இனியா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இனி எல்லா விஷயமும் நல்லபடியாவே நடக்கும். உங்க கல்யாணமும் சீக்கிரமா நடக்கும். கால நேரம் கூடி வரப்போ நல்ல விஷயம் நடக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாதுமா. ஆனா வசுந்தரா சொன்ன பாயிண்டும் கரெக்ட் தான். அத பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும். அர்ஜுன், நீ என்னப்பா சொல்ற? மா, நான் என்ன நினைக்கிறேன்னா, சொல்லு அர்ஜுன். வசு சொன்ன விஷயத்துல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லம்மா. எப்பவுமே வசு சொல்றது கரெக்டா தான் இருக்கும். ஆனா எனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறப்போ ஆனந்துக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு கேக்குறாங்க. எனக்கு முன்னாடி என் தம்பிக்கு கல்யாணம் நடக்கிறது அது எந்த விதத்திலயும் என்ன பாதிக்காதுமா. ஆனந்துக்கு நீங்க எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். அதுக்கு என்னுடைய முழு சம்மதமும் இருக்கு. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நம்ம வீட்லயே தானே இருக்கா.
நின்னு போன கல்யாணத்தை எப்ப வேணாலும் நடத்திக்கலாமா? மேடம், நீங்க இப்படி திடுதிப்புன்னு முடிவெடுக்கிறதுனால தான் அதுல ஏதாவது தடங்கல் வருது. முன்னெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? குருஜி கிட்ட பேசி முடிவெடுப்பீங்க. இப்போல்லாம் நீங்களே முடிவெடுத்துறீங்க. அதனால தான் கல்யாணம் நடக்கிறதுல தடங்கல் வந்துச்சு. அதே மாதிரி வீட்ல நடந்த மீனாட்சி பர்த்டேல கூட குழப்பம் வந்துச்சு பாத்தீங்கல்ல. இப்ப அதுக்கு என்னம்மா பண்ணலாம்? அனாவசியமா பேச வேண்டான்னு சின்ன மேடம் சொல்லிருக்காங்க. நான் ஏதாவது சொன்னா சின்ன மேடம்க்கு வேற கோவம் வருதே. இல்லம்மா, நீ சொல்ல வந்தது சொல்லு. அதை செய்யலாமா வேண்டாமாங்கறத நான் முடிவு பண்றேன். இந்திரா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. மேடம், என்னைக்குமே நம்மள மீறின ஒரு சக்தி உண்டு மேடம். அந்த சக்தி நல்லது கெட்டத சரியா நமக்கு கணிச்சு கொடுத்துரும். இப்போ நீங்க எடுத்திருக்கிற முடிவு சரியா? இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சாமிக்கு சீட்டு போட்டு பாத்துடலாமே. அத்தை, சீட்டை எழுதி போடுறதுன்னா என்ன அத்தை? அதுவாமா, 2 சீட்ல நடக்கும் நடக்காதுன்னு எழுதி போட்டு வீட்ல சாமி முன்னாடி வேண்டிக்கிட்டு எடுக்கிறதுமா. இங்க என்ன ஏலமா நடக்குது? என்னமோ சீட்டு குலுக்கி போட்டு பாக்குறதுக்கு? வசுந்தரா சொல்றது சரிதான். நான் எடுத்த முடிவுல வீட்டு சாமிக்கு உடன்பாடு இருக்கான்னு பாத்துடலாமே. சீட்டு எழுதி போட்டு சாமியை வேண்டிக்கிட்டு எடுத்து பாத்துடலாம். வசு, நீயே எழுதி போடுமா. மம்மி, பாத்தியா? நீ சொன்ன மாதிரியே குழப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அந்த ஆனந்துக்கும் மீனாட்சிக்கும் தரகர் வேலை பார்த்துட்டு இருக்கால, அதான் இவ்ளோ வேலை பாக்குறா. அவ என்ன வேணாலும் கட்டைய போடட்டும். ஆனந்து உனக்குதான். இந்த கல்யாணம் நம்ம திட்டப்படி தாண்டி நடக்கும். சீட் எழுதி போடுறாங்க. நடக்காதுன்னு வந்தா பரவாயில்ல, ஒருவேளை நடக்கணும் வந்தா என்ன பண்றது? மாட்டிப்போமே. மேடம், சீட்டு ரெடி பண்ணிட்டேன் மேடம். இந்த 2 சீட்ல நீங்களே ஏதாவது ஒண்ணு எடுங்க. அதான் மேடம் சரியா இருக்கும். அண்ணி, ஒரு நிமிஷம். என்ன இந்திரா? அந்த 2 சீட்ல என்ன எழுதி இருக்குன்னு நான் பாக்கணும். என்ன சந்தேகப்படுறீங்களா சின்ன மேடம்? சந்தேகம்லாம் இல்ல. என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி சீட்டு குலுக்கி போட்டு பாக்குறப்ப அதுல என்ன இருக்குன்னு நான் பாக்கணும்ல. இந்திரா, நீ என்ன நம்புறல்ல? என்னன்னு இப்படி கேட்டுட்டீங்க? அப்போ வசுவையே நீ நம்பித்தான் ஆகணும். சரிங்க அண்ணி. நீ தப்பா எடுத்துக்காத வசு. சந்தேகம்னு வந்த பிறகு எல்லார்கிட்டயும் காட்டுறது தானே முறை. அவங்களே பிரிச்சு படிச்சு பாத்துக்கிட்டோம் மேடம். இந்தாங்க, இந்த 2 சீட்லயும் என்ன எழுதிருக்குன்னு நீங்களே பாருங்க. அண்ணி, போட்டு பார்க்கலாம். வசு, சாமியை கும்பிட்டுட்டு சீட்டை குலுக்கி போடு. என்னையேவா சந்தேகப்படுறீங்க? இப்ப பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. ஃபேனை திருப்பி விட்டுற வேண்டியதான். ஏய், அந்த கண்ணாடிக்கார தம்பியை கவனிச்சியா? ஆனந்த் என்ன பாட்டி பண்றாரு? இப்ப சீட்டு பறக்கும் பாரு. உடனே உன் அக்காக்காரி பிளேட்டை மாத்தி போட்டுருவா பாரு.